குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற அதாவது நாளை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஏன்னா லாஸ்ட்டு 2 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளை அதாவது வெள்ளிக்கிழமையும் விடுமுறை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மாவட்டன்றது பார்ப்போம் ஓகேங்களா. தஞ்சை, கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, புதுவை, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சுமார் கனமழை வந்து பார்த்தா மாலை வேளையில் தொடங்குகிற கனமழை காலை முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீற்றத்தோடு பெய்து வருது ஓகேங்களா. ஸோ இதன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு நிலையே பல்வேறு மாவட்டங்களை பாதிச்சிருக்குப்பா. ஸோ இதன் காரணமாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளையும் உங்களுக்கு விடுமுறை வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நாளை வெள்ளிக்கிழமை ஓகேங்களா. ஸோ அப்போ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மாவட்டங்களுக்கான விடுமுறை அறிவிப்பு இன்று மாலை அளவிலே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரம் அதாவது சுமார் ஞாயிறு இல்லை திங்கட்கிழமை போல் இதோட சீற்றம் ரொம்பவே அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லோரும் சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ லீவ் அனௌன்ஸ்மெண்ட் தாண்டி ரொம்ப சேஃபாக இருக்குது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை வரும் ஓகேங்களா. முக்கியமாக கடலோர சேர்ந்த மாவட்டங்கள் அதாவது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டம்லாம் வந்து பார்த்தா ஒன்றையொட்டி இருக்கிறதால இந்த மழையின் சீற்றம் காரணமாக வந்து பார்த்தா வெள்ளப்பெருக்கு ஏற்பட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லீவை தாண்டி நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா இந்த கனமழை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கெலாம் ஏற்படுது ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இயல்பு நிலை திரும்பவே ரொம்ப லேட்டாக சான்சஸ் இருக்குது. இதனால் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். பள்ளிகளுக்கு மட்டும் இல்லை கல்லூரிகளுக்கும் சேர்த்து தான் விடுமுறை வரும் ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மட்டும் 1 டே பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ்க்கு லீவ் விடலை. ஸோ மேபி வருகின்ற நாட்களில் சீற்றத்தை பொறுத்து உங்களுக்கும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஓகேங்களா. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். இதை தாண்டி நீங்கள் என்ன விஷயம்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வீட்லேயே படிங்க ஓகேங்களா. ஏன்னா இந்த இயல்பு நிலை மாறத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆயிரும். மேபி நவம்பர் மிடிலே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லீவு தாண்டி சேஃப் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கடலோர மாவட்டங்களில் இருக்கவங்க தான் ரொம்ப மழையின் காரணமாக பாதிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருந்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தான் அப்டேட்டு. கண்டிப்பாக வருகின்ற வாரத்துலேயும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக விடுமுறை அறிவிப்பாங்கப்பா. அப்படி அறிவித்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.